சொத்துக்கு சொத்தாக கண்தம் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்று கொள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் சாதாரம் கடுக்கதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை சாதாட்டு பாட்டு அன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை சாதாரம் படிக்கதில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை சாதாட்டு பாட்டு அன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தன்னாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாள இணைந்து வந்தோம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் அன்னை என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடத்தி தம்பி கலமாய் வளர்ந்த பிள்ளை தம்பி கடத்தி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்று கொள்ளுங்கள் ராஜாக்கள் மாளிகையில் தானாக இன்பமடா நாகத்தால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் தானாக இன்பமடா நாகத்தால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் கொண்டாக அன்பால இணைந்து வந்தோம் சூப்பர் சூப்பர் நினைச்சிட்டு இருக்கேன். 3 பிள்ளைங்க குத்துகள் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சேர்ல அப்ப உட்கார வேண்டியதுதானே.
எல்லாம் சேர்த்து நாங்க வாங்கிட்டோமா? கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? சரி பரவாயில்ல, நானாச்சும் கேட்டு வாங்கி தரேன். பிள்ளைங்க சேர் கொண்டு வந்து கொடுங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஆந்திரக்காரங்க சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல. இப்பதான் புதுசா சந்திச்சாலும் நல்லா வறுமையா வாசிக்கிறாரு. அடே தாளக்காரனே, ஒன்ன மல்லாத்தி ஒன்ன குப்பரை வச்சு போட்டு அதுதான் பண்ண முடியுமா? பரவாயில்ல, என்ன தெரிஞ்சால தலைவரோட அதுக்காக நச்சு கூட்டு வந்திருக்காரு. ஏறி நல்லாங்க ஏறுதாண்டா மாமா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, இதே மாதிரி மாசம் முழுவதும் நாடகம் ஆடலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க 30 நாள் தொடர்ந்து நாடகம் ஆடலாம். தன்னநாடு நாடு நாடு தன்னநாடே தன்னநாடு நாடு நாடு
ஐ, எப்படிடா இருக்குன்னு யாரையா பார்த்து கேக்குற? நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குது? சூப்பரா இருக்குது. என்ன சூப்பரா இருக்கு? செம்மையா இருக்குது. என்ன செம்மையா இருக்கு? இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி இருந்தா ஏன்னா பார்த்தவங்கலாம் சொத்தல வத்தலமா பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் மேல இருக்கு. நல்ல கொழுக்க இருக்குதா? சூப்பரா சூப்பர். ஏய், யார் மணி? நீ யாரு இந்த இடத்துல? நீ சொன்னீங்க உங்க அம்மா வீட்டு போது குறைஞ்சு போயிருமா? நீ சொன்னா உங்க அப்பா வீட்டு சொத்து குறைஞ்சு போயிருமா? உங்க அத்தா வீட்டு போது குறைஞ்சு போயிருமா? நீ சொன்னா உங்க அண்ணன் சொத்து குறைஞ்சு போயிருமா? நீ சொன்னா உங்க அக்கா வீட்டு போது குறைஞ்சு போயிருமா? நீ சொன்னா உங்க தங்கச்சி சொத்து குறைஞ்சு போயிருமா? நீ சொன்னா உங்க அக்கா வீட்டு பக்கம் போ. முதல்ல நீ சொல்லியா? நீ சொல்லுமா? ஏன் இடத்துக்கு நீ வந்திருக்க, அதனால நீ எதுக்கு வந்தேன்னு என்கிட்ட சொல்லு. என்னடா இது? இடம் ஏன் இடம்? உன் இடம் யாரு சொல்லல அப்படின்ட்டு? யாரு இந்த முதல் வந்தது? அப்ப ஏன் இடம் தானே? அப்புறம் அந்த பிள்ளை சொல்லி ஏன் இடம் சொல்லுது? இது எப்பலாம் ஒத்துக்க முடியும்? முதல்ல யார் வந்தது? முதல் நான் தான் வந்தேன். நீ வந்தன்னு எப்படி சொல்றது? நான் சொல்லுவேன். யாரையா சொல்லன? ஊருக்காரங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? முதல்ல வந்தது பெட்டிக்காரரு, ரெண்டாவது மிருதகாரரு, மூணாவது ஆல் ரவுண்டுகாரரு, நாலாவது தாளகாரரு, அதுக்கப்புறம் யாருங்க? கைவிடு. அதுக்கப்புறம் அஞ்சாவது தான் நீ வந்த. 4 பேர் எனக்கு முன்னாடி வந்துட்டாங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? நாடகத்தை துவைக்க வச்சதே அவங்க தான். அதைத்தாம நானும் சொன்னேன். அப்ப உனக்கு முன்னாடி 4 பேர் வந்துட்டாங்க. அவங்க இல்லாம நீ எப்படி அங்க வந்த? அவங்களுக்கு முன்னாடி நான் வந்தேன். ஏன் அவங்களுக்கு முன்னாடி நீ வர முடியாது. சரி பரவாயில்லைங்க. ஐயா யாரு இந்த இடத்துல எதுக்கு வந்தீங்க, என்னத்துக்கு வந்தீங்க? அதான் நானும் கேட்கறேன். யாரு? நான் இந்த இடத்துல எதுக்கு வந்தேன்னு சொன்னா புரியுமா? இந்த இடத்துல யாரும் பண்ணிட்டு இருக்கேன், பழைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். தெரிய உன்னை பார்க்கும்போது பல வியாபாரி மாதிரி தெரியுது. என்னது பல வியாபாரியா? பழ வியாபாரம் இல்ல, பழங்கள் வியாபாரம். பழங்கள் வியாபாரம். ஆமாங்க. என்ன பழங்கள்? ஏங்க பழங்கள் நிறைய பழங்கள் வச்சிருக்கேங்க. ஆமா. இங்க பாருங்க, ஆப்பிள் பழம் வச்சிருக்கேன், ஆரஞ்சு பழம் வச்சிருக்கேன், மாப்பழம் வச்சிருக்கேன், வாழைப்பழம் வச்சிருக்கேன். சப்போட்டா இல்ல இல்ல வேண்டாம், காசு அடிக்குது. காசு அடிக்குதுமா. ஆனா பாரு சப்போட்டா பழம் வச்சிருக்கேன் ஐயா. அதுக்கு சப்போட்டாவா? சப்போட்டா பழம் வாங்கி சாப்பிட்டுருக்கியா? இவன் மொட்டையா சொல்லாத. எனக்கு வேற பயமா இருக்குது. நான் சொன்னது சப்போட்டா பழம். சப்போட்டா பழம். அது மட்டும் இல்லங்க, அது மட்டும் இல்ல, இளநீர் வச்சிருக்கேன், தர்பூசணி வச்சிருக்கேன், நொங்கு வச்சிருக்கேன், அடுத்து இளந்த பழம் வியாபாரம் பண்றேன். ஓ, இளந்த பழம். ஆமாங்க. இளந்த பழத்துல 2 சீரிஸ் இருக்குது. என்னது? ஒண்ணு மலை இளந்த. உண்மைதான். இன்னொன்னு நாட்டு இளந்த. நாட்டு இளந்த. நீ வியாபாரம் பார்க்கறது நாட்டு இளந்தியா மலை இளந்தியா? உனக்கு மலை இளந்த பிடிக்குமா, நாட்டு இளந்த பிடிக்குமா? எனக்கு நாட்டு இளந்த இருந்தா தான் பிடிக்கும். கொட்டை எடுத்த பழம் வேணுமா, கொட்டை எடுக்காத பழம் வேணுமா? எல்லா பழத்தையும் கொட்டை இருக்குன்னு இளந்த பழத்துல. ஏங்க எல்லா பழத்தையும் கொட்டை இருக்கும், ஆனா நான் வச்சுக்கிற பழத்துல மட்டும் கொட்டை எடுத்துட்டு தாங்க வச்சிருப்பேன். கொட்டை எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமாய்யா. கொட்டை எடுத்து எப்படி வச்சிருக்கீங்க? கொட்டை எடுத்து உனக்கு தெரியாது? தட்டி வச்சிருக்கியா, நுணுக்கி வச்சிருக்கியா? ஏங்க வயசானவங்களுக்கெல்லாம் கொட்டை எடுத்த பழம் கொடுப்பேன், கொஞ்சம் வயசு கம்மியா உள்ளவங்களுக்கெல்லாம் கொட்டை இருக்கிற பழம் கொடுப்பேன். யாருன்னு கேளு, வயசான தாத்தாவெல்லாம் பல்லு இருக்காது, அதனால அவங்களுக்கும் கொட்டை எடுத்த பழம் டப்பால போட்டு அடைச்சு வச்சிருப்பேன். ஆனா அந்த கொட்டை எடுக்காத பழம் இருக்கு பாத்தியா, ஒன்னே மாதிரி பயிரோட தான் கொட்டை எடுக்காத பழம். அவங்களுக்கு பல்லு இருக்குல்ல, நீங்க வாட்டில போயிட்டு நல்லா சப்பலாம், நல்லா கதம்பி எடுத்துக்கலாம். அதெல்லாம் உருட்டி உருட்டி இந்த கடலைக்கு அந்த கடலைக்கு உருட்டி உருட்டி சப்புவோம். ஆமா தம்பி, அப்படி எங்களுக்கு கொட்டை உள்ள பழம் தான் வேணும். அப்படியா? சரி, கொட்டை நீங்க பாத்து கொட்டைக்குள்ள இருக்கு பழம் விக்கிறீங்கல்ல, ஆமா. எப்படி படிக்கணக்கா குத்து கணக்கா? ஏங்க படிக்கணக்கா குத்து கணக்கு உலக கணக்கான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன கணக்கு வேணும்? உலக கணக்குனாலும் ஓகேதான், குத்து கணக்குனாலும் ஓகேதான், குட்டி கணக்குனாலும் ஓகேதான், இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு உலக்க 350. ஐயோ, 350? ஆமாங்க. ஒரு உலக்க 350. 250? ஆமாங்க. எனக்கு 2 வாங்க. எனக்கு 2 வாங்க. என்னங்க 2 வாங்க. யோ வாயை புடிச்சு கிழிச்சு போடுவேன். வாய் அதுக்கு ரெண்டு உலக்கன்னு தெரியாதா? என்னடா 2 வாங்க. யோ 2 உலக்கன்னு கேளியா? சரி பரவாயில்லைங்க. 309. 750 கொடுக்கலாம் இதுக்கு. அப்படியா? சரி அது போல போயிட்டு போதுங்க. புடி கணக்குனா 250ங்க. உங்களுக்கு உலக்க கணக்கா புடி கணக்கா? எனக்கு ஒரு புடி, ஒரு புடி, ஒரு குத்து. ஒரு கை ஒரு புடி ஆகாது. 2 புடி. சரி 2 புடி. கைய புடிச்சு ஒடிச்சு விடுவேன். என்ன 2 புடி? அதான் மாமா, அதான் கை அந்த பக்கம் திரும்பி 2 புடி அப்படி சொல்லு. இது ஒரு புடி, இது ஒரு புடி. அப்படி சொல்லுங்க. எனக்கு நேரா 2 புடினா இது ஒரு குத்து. அப்ப 2 புடி ஒரு குத்து. போட்டேன்னு வச்சுக்க, பொட்டு திட்டு கருகுறவாக போய் நிக்கல. நான் போட வந்தேன், எதுக்கு போடல? போட ஆரம்பிச்சா பொட்டு கிழிச்சு போயிடு. ஆமா, அடிக்கிற அடியில அடுப்பு திறச்சு போயிடு. அடிக்க ஆரம்பிச்சனா நான் என்ன பண்ணனும் எனக்கே தெரியாது. அடிக்கிற அடியில ஆஃப் ஆயி போறேன். போமா தெரியும். குத்து 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 கூட போட்டு கம்பி என்னன்னு கிட்ட எடி குட்டிட்டு சொல்லி போய். அப்படியா? போட ஆரம்பிச்சா குடும்பமே என் குட்டியை புடிச்சு சுத்தி வரணும். யாரு? நான் இடிக்கிற இடியில இடியாப்பம் போட்டுட்டு போயிடுவேன். யாரு நீனா?
கிழவிகளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நீ கிளவியதான் பாப்ப என்ன மாதிரி பொண்ணை பார்த்து வந்திருப்பியா? நீ பார்த்ததெல்லாம் கிளவியா பார்த்து வந்திருக்கு. எனக்கெல்லாம் 30 முழம் ஒரு சுத்துதே. சரி 30 முழம் ஒரு சுத்துதான். சுத்துதே. அப்படியா? நானும் பார்க்க மாட்டேங்க, சண்டைக்கு போக மாட்டேன். சண்டை என்னை தேடி வந்துச்சுன்னு வச்சுக்க, 90 வயசு கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, தொங்கி பார்க்க வர மாட்டேன். அப்படியா இருக்குது? நானும் வம்புக்கு போக மாட்டேன், யார்கிட்டயும் வம்புக்கு வச்சுக்க மாட்டேன். அத வம்பு வந்துருச்சு. அப்படியா? ஆமா, சின்ன கூட பார்க்க மாட்டேன். சின்ன ஐந்து பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? கட்டில ஏற மாட்டேன். கட்டில ஏறினா சின்ன கூட பார்க்க மாட்டேன். ஆமா பாரு, சின்ன ஐயா யாரு? பெரிய தாய். நான் ரொம்ப மோசமான ஆளு. அப்படியா? பாரு, எல்லா டான்சர் இருக்க மாதிரி நானும் இருக்க மாட்டேன். நானும் ரொம்ப மோசமான பிள்ளை. ஆத்திர வந்துச்சுன்னு வச்சுக்க, பாவடை அவுத்து போட்டு கூட உள்ள ஓடிடுவேன். ஆமாங்க. நீ பாவடை அவுத்து போட்டு ஓடு. நான் ஆத்திர வந்துச்சுன்னு வச்சுக்க, கோமன் இருக்கிறது கூட பார்க்க மாட்டேன். இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பழைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பணம் உள்ள வச்சிருக்கேன். இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ வியாபாரம் பாக்குறேன். ஆமாங்க. நான் என்ன வியாபாரத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன வியாபாரம்? நானும் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நீங்க வியாபாரமா? ஆமா. பார்த்தா உங்களை பார்த்தா வியாபாரம் பண்ற ஆள் மாதிரி தெரியலையே. எப்படி தெரியுது? மசுறு விக்கிற ஆள் மாதிரி தெரியுது. அந்த மசுறு வியாபாரம் பார்த்தேன். ஆமா, வெளியில வச்சு வித்தாச்சு வெக்கமா இருக்குது. சரி. உள்ள பத்து அந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டே வித்தேன். அப்படியா? ஆமா. சரி, ஓகே. எப்படி சொல்லுங்க தெரியுமா? எப்படி? கூப்பிடுறவங்க பேர் தெரியல. ஏன் மசுறு நில்லு, ஏன் மசுறு நில்லு. யாரையா கூப்பிடுறது? அட என்ன அப்படி கூப்பிடுமா? யானி மசுறு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே மசுரனா நின்னு மசுரனா நின்னுபாங்களா? அதனால இந்த வியாபாரம் இவ்வளவு கேவலமா இருக்குது. சரி பரவாயில்ல. அப்படி வியாபாரத்தை மாத்திட்டு இப்போ நொங்க வியாபாரம் மாத்திட்டு இருக்கேன். நொங்க? அந்த நொங்குனே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. நொங்கு? இப்ப நொங்கு எடுத்துறோம் நேனா. நீயே யாயா நொங்கு எடுக்கல, நொங்கு எடுக்க. நீ நொங்க எடுக்கிறேன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? நான் நேத்து கூட ரெண்டு மூணு பேர்த்த நொங்க எடுத்து வந்திருக்கிறேன். ஆமா. அடப்பாவி. நீ எப்பவான என்னவா நொங்க எடுக்குது? உன்னை ரொம்ப நல்ல பையலா நினைச்சிட்டு இருக்கேன். வியாபாரம் பாக்குறது இளநீ. இளநீ. என்னுடைய வியாபாரம் நொங்கு. நொங்கு. போன் வந்து வியாபாரத்தை எடுத்து. ஆமா, நான் இளநீ தான் வியாபாரம் பண்றேன்னு. சிப்ப முதல்ல மூடுங்க. இது காசு போடுற சிப்புமா? காசு போடுற சிப்பா? சரி சரி. அதனால அம்மா இளநீயம்மா, 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 பழனியம்மா. பழனியம்மா நீங்க ஒரு அம்மாவே இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, நீதானா கொண்டே போடுவாங்க. அப்ப அந்த அம்மா வேற கல்ல வேற துப்புது. எப்படி என் பேர பழனியம்மான்னு சொல்ல மாட்டேன். ஆமா, பெரிய கல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். ஊருக்கு ஒரு பழனியம்மா இருக்க மாட்டேதான் இருக்குது. சரி, மாத்திக்கலாம். அம்மா மாத்தி இளநீயம்மா, 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 இளநீயம்மா. உங்க வீட்டு இளநீ மரம் எப்படி இருக்கமாம்மா, எப்படி இருக்கமாம்மா, எப்படித்தான் இருக்குமாம்மா? உங்க வீட்டு இளநீ மரம் எப்படி இருக்கும்? எங்க இளநீ வந்துங்க, இளநீ மரம் அங்கிருந்து வரும். இளநீ மரம் எப்படி? இளநீ மரம் ரொம்ப பெருசா இருக்குங்க. வளர்த்தியா இருக்கும். கொஞ்சம் குட்டையா இருக்கும். ஓஹோ. ஏன்னா 12 வயசுல காய்க்கிற மரம் இருக்கு, 18 வயசுல காமிக்கிற மரம் இருக்கு, 5 வயசுல காமிக்கிற மரம் இருக்கு, 3 வருஷத்துல காய்க்கிற. ஆமாங்க, அந்த மாதிரி மரம் இருக்கு. என்னோட மரம் ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா குட்டையா இருக்கும். ஏதோ உள்ள சொல்லு. பெருசா இருக்கு அப்படி குட்டியா இருக்கு. அப்படி பெருசா இருக்கு குட்டியா இருக்குமா? ஆமாங்க. வளர்த்தியா இருக்கு குட்டியா இருக்குமா? மரம் ரொம்ப வளர்த்தியா இருக்கும், ஆனா குட்டியா இருக்கும். நான் சொல்லிவிட சொல்லுவாமா? அப்படி அணைக்க முடியாதுங்க, ஆனா பார்த்தோம்னா அணைக்கலாம். ஆனா நானெல்லாம் தவுவேன். தப்புவியா? பார்த்தா அப்படி ஒரு விஷயம் தெரியலையே. பேசாம இரு. நான் எங்க எங்கெல்லாம் தவுவேன் தெரியுமா? அப்படியா? சரி, அப்புறம் வீட்டுக்குள்ளங்க மேல போய் பார்த்தோம்னு வச்சுக்கேன், அப்படியே மட்டை கிழக்கலையா இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு இளநீ இத்த தண்ணி இருந்துச்சு, மேல அப்படியே பச்சையா இருக்குமா, அத சீவனம்னு வச்சிருங்களேன், உள்ள தண்ணி இருக்கும். ஆமா, தண்ணி தான் இருக்கு. என்ன இருக்கு? ஆமாங்க. தண்ணி வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க, டம்ளர்ல ஊத்துவாங்க, சிலவங்க வந்து செம்புல ஊத்துவாங்க. இன்னொருத்தவங்க ஒரே மாதிரி பொறுக்கி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நான் இன்னைக்கு பார்த்தா பொறுக்கி போய் மாதிரி தெரியும். இல்லங்க, ஒரு பேச்சுக்குங்க, நீங்க ரொம்ப நல்லீங்க. உங்களை போய் பொறுக்கி போய் சொல்லுவேனா, உங்களை மாதிரி முள்ள மாதிரி போய் என்ன பண்ணுவானா, அடுத்த ட்ரெயின்ல ஏத்துட்டுருவோம். இல்லங்க, உங்களை போய் தப்பா பேச முடியுமா? நீங்க கூட பிறந்த பொறப்பு மாதிரி இருக்க. என்ன பொறுக்கி கம்யூனிட்டி பேல நான் சொல்றத கேளு. ஏங்க அந்த மைக் செட் ஆப் பண்ணி இந்த லைட் ஆப் பண்ணி புள்ளை பாரு. உங்களை பேசுறேன்னா பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்க, தப்பா பேசுவாங்க. அதனால உங்களை எல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. ஆமாங்க. ஏன்னா உங்களை சூடு சொல்ற மான வைக்க ஏதாச்சும் இருக்காடா? மானகட்ட மாடு, மானகட்ட பையல அறிவு இருக்காடா உனக்கு? சோத்த திங்கிற சோத்த விட்டு வேற அப்படியே அவாய் கடிச்சு வச்சுக்க. அப்படியே தலை லொபக்கு வைக்கணும் போயிரு. என்ன மானகட்டவனே சோட்டகட்டவனே சொல்றேன் ரோசகட்டவனே அப்படி சொல்லிட்டு நீ. அப்புறம் என்ன வீணா போட பையல, என்ன வெறும் பையல, என்ன நாகட்ட பையல, என்ன உள்ள மாதிரி பையல, என்ன முடிச்சாடி பையல,
சொல்ற எதுவுமே இல்ல. அதெல்லாம் இருந்தா நீ யாரையும் வந்து நிக்க போற? என்னைக்கு பவுடர் போட்டுனா அன்னைக்கே இந்த வெக்கமான சொல்லி எல்லாமே மூட்டையை கட்டி அட்டாளில போட்டு வந்துட்டேன். யாரா இருந்தாலும் எதுக்கு தெரியுமா? அதாவது மானத்தை பண்ணி திட்டே இல்ல. மானத்தை எந்த நேரம் தூக்கு போட்டு தொங்கி இருக்கணும். உசுறு ஏன் உசுறு போகுது? என் பாவனை தர்றேன். உடனே நித்துக்கிற தொங்கி. என்ன மசுருக்கு? ஆனா இங்க தொங்க கூடாது. நாடகம் இன்னைக்கு நடக்கணும். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அதனால நீ சாகன்னு நினைச்சீன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல அண்ணன் போய் சாவும். சரி. நீ இல்லன்னு வச்சுக்க. இன்னொரு பாப்புன்னு இருக்காரு. அவரை வச்சு வேலையை முடிச்சிடுறேன். நீ யாரு கிடைச்சா நீ வேலை முடிச்சிருவே. இளங்கபலா இளங்கபலா ஆசையே காத்தால போலாம். ஆமாண்ணே. அட என்னுடைய வியாபாரம் வாழைப்பழம். 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 வாழைப்பழம் வியாபாரமா? இது வசமான வாழைப்பழம். வாழைப்பழம்னு சொன்னீங்க. ஆமா. உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கு? நீங்க என்ன வியாபாரம்? என்கிட்ட அதாவது வந்து பூம்பழம் இருக்குது. அதான் உண்மை. ரஸ்தாளி பழம் இருக்குது. அப்ப சரிசமா ஒத்துக்கிட்டாரு. ஆமா, பூம்பழம் இருக்குது, ரஸ்தாளி பழம் இருக்குது, மொந்த வாழைப்பழம் இருக்குது, நேந்திரம் பழம் இருக்குது, பச்சாளம் பழம் இருக்குது. ஆமா, இதுல வந்து எந்த பழம் இது? பூம்பழம் இருக்குல்ல, பூம்பழம் இருக்குது, ரஸ்தாளி பழம் இருக்குது. இதுல ஒரு பழம் பொம்பளை பழம், ஒரு பழம் ஆம்பளை பழம். என்ன பழம் சொல்லுவாங்க? நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. அந்த பூவம்பழம்னு சொல்றீங்களே, அந்த பழம் எதுக்கு தேவைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். அது சாமி கும்பிட தேவைப்படும். ஆமா, முக்கியமா வந்து ஒரு கோயிலுக்கு போனோம்னா எந்த பழத்தை எடுத்துட்டு போறோமோ இல்லையா, ஒண்ணு பூவம்பழத்தை எடுத்துட்டு போய் படைச்சாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். பூவம்பழம் கும்பிடணும் வச்சு. அதுக்கப்புறம் பச்சைக்கான பழம் இருக்கு தெரியுமா? அது எதுக்கு உண்டான பழம் சொல்லுங்க. அது எதுக்குன்னு உனக்கே தெரியாது. பரவாயில்லைங்க. ஆமாங்க. அது மட்டும் இல்லைங்க, கற்பூரவல்லின்னு ஒரு பழம் இருக்கு. கற்பூரவல்லி பச்சைக்கான பழம். புருஷ பொட்டாட்டி. புருஷ பொட்டாட்டிங்க. கற்பூரவல்லி மூதவி, நான் சொல்றத கேளியா? கற்பூரவல்லி பொண்டாட்டி, பச்சைக்கான பழம் ஆம்பளை, அதனால அது பெருசு, அதனால ரெண்டு புருஷ பொண்டாட்டி. சரி. நேந்திர பழத்தை பாத்திருக்கீங்களா? நேந்திர பழம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. நேந்திர பழமும் செவ்வாழை பழம் பாத்திருக்கீங்களா? அது ரெண்டு புருஷ பொண்டாட்டி. ஆமாங்க. நேந்திர பழம் என்னன்னா எந்த நேரம் பார்த்தாலும் சிப்ஸ் போட்டுட்டே தான் இருக்கணும். அது ஒண்ணுக்கு உருப்படாது. ஒன்னே மாதிரி பயிர் தான் அதுங்க. ஒன்னே தான் சொல்றேன். ஆமாங்க. அந்த செவ்வரளியே அதுவும் புருஷ பொண்டாட்டி. இப்ப நான் சொல்றேன் பாரு. இப்ப பூம்பழம் இருக்குல்ல, பூம்பழம் பொண்டாட்டி புருஷன். யாரு? பூம்பழம் புருஷன், ரஸ்தாளி பழம் பொண்டாட்டி. பூவம்பழம் இத்தனை பெருசா இருக்கு, பூவம்பழம் சின்ன பழமா இருக்கு. அது எப்படி ரஸ்தாளி பொண்டாட்டியா இருக்க முடியாது? சொல்ல சாமி சத்தியமா இந்த பகவதி அம்மனுக்கு பொதுவா சொல்றேன். அதாவது வந்து பூம்பழம் ஆம்பளை பழம், சரி, ரஸ்தாளி பழம் பொம்பளை பழம். காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? பூம்பழத்துல கொட்டை இருக்கு. ஆமா. ரஸ்தாளி பழத்துல கொட்டை இருக்காது. நல்ல பொய்யன்னு நாளைக்கு ஒளிச்சு பாருங்க தம்பி. சரி, பரவாயில்லை. ஆமா, மொந்த வாழை பழத்தை பாத்திருக்கீங்களா? ஐயோ, இங்க சொல்ல இருக்குமே. யோ, நிப்பாட்டி, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. மொந்த வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கு? தோல் ரசனையா இருக்குமா இல்ல பழம் ரசனையா இருக்குமா? தோல் தான் ரசனையா இருக்கு. ஓடி வாங்கிட்டு. ஆமா, அதையா? ஆமா, தோல் ரசனையா தான் வீணா போறாரு. தோல் மொத்தமா இருக்குமா? ஏங்க, அது வந்து பல்லு இல்லாதவங்க தான் தோலை சாப்பிடணும். பல்லு உள்ளவங்க எப்படி தோலை சாப்பிடுவாங்க? தோலை விட்டு எறிஞ்சிட்டு பழத்தை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அது பழம் ஒண்ணு இருக்காது. ஆமாங்க. சரி, வந்த இடத்துக்கு ஆடுவியா? படுப்பங்க. என்ன இப்படி கேட்டீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை ஓடலாம், ஒடியாடலாம், உட்காரலாம், படுக்கலாம், சாப்பிடலாம், எங்க வேணாலும் படுத்து தூங்கலாம். தவறா நினைக்காத. படுத்து ஆடுவியான்னு கேட்டேன். அதுதான் நானும் சொல்றேன். சரி, அங்கனே படுத்தாடலாம், அப்படியே படுத்தாடலாம், பின்னாடி போய் படுத்தாடலாம். ஆமாங்க. ஆமா, நமக்கு போட்டது அட்வான்ஸ் அதுக்கு. சரி, அது கொஞ்சம் வயசுக்கு மாறி போட்டா
இப்பதான் சொரிஞ்சு விடுறேன். அடி நல்ல அழகன் தண்ணி குட்டி அருமை சேகரன் தண்ணி வந்த புள்ள நல்ல புள்ள வாலிபத்தின் கண்ணி புள்ள மாமாட்டம் போடலாம் சின்ன சின்ன மாமாட்டம் போடலாம் வாலிபத்தின் கண்ணி புள்ள மாமாட்டம் போடலாம் சின்ன சின்ன மாமாட்டம் போடலாம் அவங்க எல்லாம் பேசுன கல் எடுத்து கல்லே ஊத்திடுவேன். நீ இழுத்து போட்டா அவங்க இழுத்து போடுவாங்க. ஐயா இழுத்து போடியா. கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே இன்னைக்கு காணப்புறா அந்த காணப்புறா காணப்புறா கலைஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா யமனசே அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காணப்புறா
கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல சாட்டை அடிச்ச பையில கொண்டாந்து என்னோட போட்டுட்டு இருக்காங்க. இறங்கினா நான் தான் சொல்லிட்டேன்ல. ஆமாங்க. இறங்கினா 90 வயசா இருந்தா தொங்காம விட மாட்டேன். பார்த்தாலே அப்படிதாங்க தெரியுது. சரி, நல்லா அழகு. படத்தெல்லாம் போயிருச்சு. இல்லன்னு வச்சுக்கோங்க. போட்டே பார்த்தலாம்ன்றலாம். உன்னை ஒரு சுட்டே போடுவேன். அப்படியா? சரி பரவாயில்லைங்க. நல்லாவே போடுறீங்க. நல்லாவே ஆடுறீங்க. நல்லாவே பாடுறீங்க. நல்லாவே பேசுறீங்க. உங்க ஊர் பேர் கிளாஸ் என்ன? உட்கார சொன்னா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா. சரி பரவாயில்லைங்க. என் ஊர் மெட்ராஸுங்க. அங்க இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா நாடகத்துக்கு வந்திருக்கேன். என் பேரு போதுமணி. அதனால கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. எங்க ஊர் சொந்த ஊரே கரூர். கரூரா? உங்க பேர் மணி. சரிங்க. என் பேர் மணி. மணி. உன் பேர் போது. மணி. போது. உங்க பேரு புல்லோட்டு. ஆமா. எத்தனை புல்லோட்டு வச்சிருக்கீங்க? 2 இருந்துச்சு தள்ள முடியல. அதனால பழைய போய் தள்ளி விட்டேன். அதனால கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ எம்மா பெருசா இருக்கும்? மளிகை கடையில இருக்குமா? மெடிக்கல்ல இருக்குமா? இல்ல பழக்கடையில இருக்குமா? உங்க அப்பா சொல்லி கொடுக்கலையா? இல்லங்க லவ்னே எனக்கு தெரியல. உங்க அப்பா சொல்லி கொடுக்கல? வீட்ல என்ன வேலை வாங்கல? வீட்ல நான் என்ன வீட்ல தாங்க இருந்தேன். லவ்னா எங்க அப்பா போய் லவ் பண்ணுமா? அது காட்டல இல்லையா? தெரிஞ்சிருந்தா நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். இப்படியே தான் இருக்கு. ஆரம்பம் அப்படி இருக்குமா? ஆரம்பம் அப்படியே தான் இருக்கு. போக போக இப்படி ஆயிடும். போக போக பாம்பு இப்படி ஆயிடும். ஏன் ஆத்தாடி இத்தண்டியா இருக்குது. சரி பரவாயில்லைங்க. அதனால உங்களை பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணணும் போல இருக்கு. அதனால காதல் பண்ணலாமா? காதல். சரிங்க. நீங்க மட்டும் நான் மட்டும். நீங்களே பண்ணுங்க. சரி அப்படியா? சரி. சின்னஞ்சிறு சிட்டிய எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன் வண்டி கிட்டே வா பொன் வண்டி ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன் வண்டி கிட்டே வா பொன் வண்டி கொஞ்சி கொஞ்சி பேச வந்த குமாரி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து ஜெய்யாரே ராஜா நீ ஜெய்யாரே ராஜா சின்னாகிரி சிட்டே என்று சீனா கற்கண்டே சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன் வண்டி கிட்டே வா பொன் வண்டி என்றும் 10 என்றும் யாரை ஏற்க பார்க்கிறேன் யாரை ஏற்க பார்க்கிறேன் என்றும் 10 என்றும் யாரை ஏற்க பார்க்கிறேன் யாரை ஏற்க பார்க்கிறேன் தட்டாதே சொல்லத்துடன் உன்னை ஏற்க பார்க்கிறேன் நான் உன்னை ஏற்க பார்க்கிறேன் கட்டிக்கொள்ளும் உன்னை நம்ப மாட்டா புல்புல்லை நம்ப மாட்டா புல்புல்லை சின்னஞ்சிறு சிட்டே கொட்டம் கிட்டே வாயே நீ கிட்டே வாயே சீமானன் நெஞ்சை தொட்டு நான் பாரடி தொட்டு நான் பாரடி கொச்சி கொச்சி பேச வந்த கோமாளி ராஜா கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து யாரே ராஜா நீ யாரே ராஜா நம்ம செய்தி ஓடி போட நான் என்ன செய்வது நான் என்ன செய்வது நம்ம செய்தி ஓடி போட நான் என்ன செய்வது நான் என்ன செய்வது நல்லா
ஒன்ன நினைச்சு அத்தனையும் மறந்து போட்டேன் அதையே உன்னை பார்த்ததுமே அது அச்சுவமே உன்னை கொஞ்சமே நாமெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை மாமா வர முன்ன நினைச்சு மல்லிகை முட்டு தலைய வச்சேன் மச்சவன மந்தனியோ அத்தனையோ அத்தானே ஆசை வச்சேனே நாமெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னே வரவில்லை சென்னை கலக்கல் மங்கை போதும் மணி யூடியூப் சேனல் அருமை அண்ணார் முருகானந்தம் அண்ணன் அவர்கள் நன்றி 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 கலந்த வணக்கம். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ